Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்டிங் vlog தான் பார்க்க போறோம். நம்ம லாங்வால் மால்ல இருக்கிற ஸ்பேர் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அதோட vlog தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஸ்மால் வீடியோ தான். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடிலாம் இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் போகணுன்னா நாங்கள் திருச்சிக்கு தான் போவோம். அங்கே இருக்கிற ரிலையன்ஸ் அப்புறம் டிமார்ட்டுக்கு தான் போவோம். அங்கே போகணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாள் ஒதுக்கி தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வரத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செலவே பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும். ஸோ நம்ம அங்கே போய் வாங்குறதுக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா சரியாக போயிடும். அங்கே அவ்வளோ திங்ஸையும் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பஸ்ஸில் வர முடியாது. ஸோ அதனால் நம்ம காரு இல்லை வேணும் அந்த மாதிரி வச்சு எல்லோரும் வந்து ஷேர் பண்ணி போவோம். ஆஃபரில் இருக்கிறது அதுக்கப்புறம் பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி பார்க்குறது எல்லாத்தையும் வாங்கி போட்டு கடைசியில் பில் போடுறப்ப பார்த்தோன்னா 10,000 ரூபாய்க்கு மேலேயே வந்துடும் எனக்குலாம். அங்கே கூட கிடைக்காத நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேரில் கிடைக்கிது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் வந்து கருவாடு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நண்டு, மீன், ராட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் கூட இருக்குது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணுற மாதிரி உள்ள ஃப்ரோசன் ஐட்டம், அதுக்கப்புறம் டைரி ப்ராடக்ட் எல்லாமே வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே இருந்தது. எல்லா வெரைட்டி ஆஃப் பழங்கள், அப்புறம் காய்கறிகள், கீரைகள் எல்லா வகையும் இருந்தது. அங்கே எதுவும் பார்த்திங்கன்னா பெருசாக நான் வாங்கலை. மஷ்ரூம் மட்டும் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் வாங்கிட்டேன். போகிறப்பே பார்த்திங்கன்னா பேக் எதுவும் நான் கொண்டுட்டு போகல, எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை. ஸோ அதனால் சும்மா தான் போயிருந்தேன். அங்கே வந்து நாங்கள் பொருள்லாம் வாங்கணுன்னா வந்து தனியாக வந்து பைக்கெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும். அங்கே பார்த்திங்கன்னா அமுல் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டோன்னே எங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப வந்து இனிப்பு இல்லாமல் திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமி அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லோரும் திரும்பி ஆளுக்கு வெவ்வேறு ஃப்ளேவரில் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். எனக்கு வந்து அந்த குல்ஃபி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து குல்ஃபி மட்டுமே 2 சாப்பிட்டேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட்டான செக்ஷனுக்கு வந்தாச்சு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் தான். ஸோ நான் வீடியோ எடுக்கிறப்பே ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. நல்ல வேளை கீழே விழுந்து உடையில, இல்லாட்டி இதை என் தலையில் தான் கட்டியிருப்பாங்க. இங்கே இருந்த எல்லா கிளாஸ் கண்டெய்னரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கிச்சனுக்கு வச்சா நம்ம கிச்சனுக்கே ஒரு தனி லுக்கு கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து மீஷோவில் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வாங்க நம்மளுக்கு மணி தான் ஆகும், 2வது இடத்தையும் அடைக்கும். ஸோ அதனால் சரி அடுத்த டைம் வந்து நம்ம கிச்சனில் கண்டெய்னர்லாம் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா கிளாஸில் தான் மாற்றணுன்னு எனக்கே வந்து ஆசையாக இருக்குது. ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம், எனக்கும் கிளாஸுக்கும் பார்த்திங்கன்னா சுத்தமாக செட் ஆகாது. அதுவும் நான் அவசரமாக சமைக்கிறப்ப கண்டிப்பாக கிளாஸ் எல்லாம் போட்டுருவேன். ஸோ அதனாலே சரி வாங்குறதே இல்லை. இந்த கிளாஸ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன். டிமார்ட்டில் வாங்கி ஒரு 4 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்கேன். ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் உடச்சிருக்கேன். மற்றபடி வந்து எல்லாத்தையும் வந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அதுக்காகவே ஸ்டெப் ரேக் வச்சு சூப்பராக செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீ, சுகர், காஃபி அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கிச்சனில் வச்சா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த செக்ஷனை விட்டு போகவே மனசில் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு இதோட நானும் அப்படியே கிளம்பிட்டேன். அப்படியே வந்து மாடியில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஏற்கனவே நாங்கள் போயிருந்தப்போ வந்து ஃபுட் கோர்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்தனால வந்து எதுவுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருந்தது. இப்போ ஃபுட் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கே வாங்குறது அப்படின்னே ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா சிக்கன்னு ஒரு கடையில் தான் வந்து நாங்கள் ஃபுட்டு வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம். ஃபுட் கோர்ட்டில் போய் என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து சூஸ் பண்ணி அதை ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால ஸோ இந்த ஷாப்பில் மட்டும்தான் சாப்பிட்ருந்தோம். ஒரு பர்கர் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு காம்போ மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். அதில் வந்து நம்மளுக்கு ரோல், அப்புறம் அதுலேயும் பார்த்திங்கன்னா பர்கர் மாதிரியே இருந்துச்சு. ஸோ பர்கர் ஃபுல்லாகவே வந்து 2 டைப்பில் இருந்தது. இருந்தாலும் 2மே ஒரே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு.
ஸோ சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.